அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். அங்கே பல்லடத்திலே மாதவப்பூர் என்ற இடத்திலே பாஜகவுடைய அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார். கலந்து கொண்டு ஏதோ ஒரு சிறப்பான அறிவிப்பை வெளியிடுவார் என்று ஆவலோடு காத்திருந்தோம். பேரிடரிலே சிக்கி அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு நிவாரண நிதியை வழங்குகிறேன் என்று அறிவிப்பார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோம். ஆனால் எதுவும் செய்யவில்லை. ஏதோ எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தமிழ்நாட்டை ஆண்ட மிகச்சிறந்த ஆளுமைகள் அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்துட்டு போயிருக்காரு. இதுக்கு இவ்வளோ பில்டப்பா என்ற கேள்வி எழுகிறது. 21,000 கோடி ரூபாய் அளவிற்கு நம்ம நிதி கேட்டிருக்கோம். சென்னையும் தென் தமிழ்நாடும் மிகவும் பாதிப்படைந்திருக்கிறது. அதற்கு ஒன்றிய அரசிடமிருந்து நிதி கேட்டிருக்கிறோம். இதுவரை ஒன்றிய அரசு அதற்காக கொடுத்திருக்கக்கூடிய நிதி 0. ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை. சரி, தமிழ்நாட்டிற்கு வருகிறாரே, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எல்லாரையும் கவர வேண்டும் என்ற நோக்கிலே, ஒரு நல்ல எண்ணத்திலே இவ்வளவு நிவாரணத்தை வழங்குகிறது ஒன்றிய அரசு என்று ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் என்று நினைத்திருந்தோம். அது நடக்கவில்லை. வழக்கம் போல எல்லா கூட்டத்திலையும் பேசுவாங்க இல்லையா? இதுவரை பேசிய விஷயங்களையே அரைத்தமாவியே திருப்பி அரைத்திருக்கிறார். ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டம் அப்படின்னாலும் என்ன செய்திருக்கிறார்கள் இந்த 10 வருட காலத்திலே அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்ல அவர்கள் தயாராக இல்லை. இப்பொழுதும் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டுக்கு 2004லிருந்து 2014 வரை ஒன்றுமே நடக்கலை. திமுக ஆட்சியில் இருந்தது, ஒன்றிய அரசோடு ஆட்சியில் இருந்தது, காங்கிரஸோடு சேர்ந்து ஒன்றிய அரசில் ஆட்சியில் இருந்துச்சு, தமிழ்நாட்டிற்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று ஒரு பச்சை பொய்யை பேசியிருக்கிறார். இப்பொழுது ஏதோ இவர்கள் அப்படியே தமிழ்நாட்டுக்கு கொட்டி குவித்தது போல ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி செய்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் எய்ம்ஸ் 15 எய்ம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதில் கட்டப்படாத ஒரே எய்ம்ஸ் எது அப்படின்னா தமிழ்நாட்டுடைய எய்ம்ஸ். இதற்கு என்ன பதில் அப்படின்னா அதற்கு எந்த பதிலும் கிடையாது. அதற்கு அவர் பதில் சொல்ல தயாராக இல்லை. நிறைய பணம் நாங்கள் தான் கொடுத்துருக்கிறோம் அப்படின்றாரு. கண்டிப்பாக நீங்கள் நிறைய பணம் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் நிறைய பணம் வசூல் பண்ணியிருக்கீங்க. பணவீக்கம், இன்ஃப்ளேஷன், அந்த ஒரே காரணத்தினாலே நீங்கள் கொடுக்க வேண்டிய இது ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றது வல்லுநர்களுடைய கருத்து. இந்த கூட்டத்தில் இத்தனை பேரை கூட்டியிருக்கிறோம், அத்தனை பேரை கூட்டியிருக்கிறோம், நாங்கள் கடைசியில் பார்த்தா ஒரு 50,000 பேர் கூட வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி தகவல்கள் வருது. இதை விட முக்கியமாக இப்போ எங்களுக்கெல்லாம் தோன்றுகிற கேள்வி, அந்த கூட்டத்தில் பிரியாணி போட்டாங்களாம். அது என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணியா, சிக்கன் பிரியாணியா, காளான் பிரியாணியா என்று தெரியவில்லை. தெரிந்தால் தெரிந்தவர்கள் சொல்லவும். இதை தவிர அந்த கூட்டத்தை பற்றி பேசுவதற்கு வேறொன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.